இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை இங்கே கூட்டி சேர்த்ததுக்காக பிதாவாக தேவனுக்கும் குமாரனாக இயேசுவின் பரிசுத்தாவினருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எடுக்க வேண்டியது தியானம். ஃபஸ்ட்டு தியானம்னா என்ன அப்படின்ட்டு நீங்களே சொல்லலாம். 1-2 பாயிண்ட்டு நீங்கள் எடுக்கலாம். தியானம் என்றால் என்ன? ஆண்டுடைய வார்த்தை தியானம் பண்ணுவது. ஓகே. அடுத்தது, ஒரு வசனத்தை எடுத்து அதே வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுவது. ஓகே. அடுத்தது, செயல்படணும். ஓகே. வேறு, கடவுள் நம்மோடு என்ன பேசுகிறார்? அல்லேலூயா. அடுத்தது, தியானம் என்றால் அமைதி, அமைதியாக ஆண்டவரோடு உறவாடுகிறது. ஓகே. அடுத்தது, ஒரு மனம், சிந்தனை சிதறாதபடி ஒரு மனதோடு நம்ம தியானிக்க வேண்டும். அடுத்தது, ஆண்டோடைய வார்த்தையை உட்கொள்ளுதல். வேறு யாராவது சொல்லாதவங்க என்ன இருக்கிறீங்களா? சரி. தியானம் என்பது என்னென்னா, ஃபஸ்ட்டு தியானம் பண்ணதுக்கு ஒரு இருதயம் வேணும். என்ன வேணும்? ஒரு நல்ல இருதயம் வேணும். இருதயம் இருக்குது எல்லாருக்கும், ஆனால் ஒரு நல்ல இருதயம் வேணும். அந்த இருதயம் பண்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்கணும். பண்படுத்தப்பட்டால் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும். இரண்டாவது, தியானத்திற்கு தேவையானது அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற 4 விதமான காரியங்கள் என்னவென்றால், ஒன்று சிந்தனை. நம்முடைய சிந்தனையை நாம் சிதறடிக்காமல் அந்த சிந்தனையிலே கண்ட்ரோலாக இருக்கணும். சிந்தனை எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது. இரண்டாவது, யோசனை. இந்த யோசனையை நீங்கள் பக்குவமாக பாதுகாத்துக்கணும். நம்முடைய நினைவு சிதறாது இருக்கணும். அது இருதயத்துக்குள்ளே தான் இருக்கிறது. நான்காவது எண்ணங்கள். ஐந்தாவது உணர்வு. ஐந்தாவது என்ன? உணர்வு. இந்த இருதயத்துக்குள்ளே இந்த 5 காரியங்கள் மிக அவசியம். சிந்திக்க வேண்டியது அவசியம், யோசிக்க வேண்டியது அவசியம், நினைவு கூற வேண்டியது அவசியம். நான்காவது, அந்த வசனங்களை எண்ணங்களில் கொண்டு வரது அவசியம். அதனால் இருதயத்துக்குள்ளே இந்த 4 எப்பவுமே இருக்கும். கூடவே சேர்ந்து உணர்வு அடைய செய்யாது. என்ன செய்யும்? உணர்வு. அப்போ இந்த 5 காரியங்கள் மிக அவசியமானது தியானத்திற்கு. அதாவது இருதயத்துக்குள்ளே இது முக்கியமான சப்ஜெக்டு. சிந்தனை, யோசனை, நினைவு, எண்ணங்கள், உணர்வு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயம் ஒரு நல்ல இருதயமாக இருந்தது. நம்ம இருதயம் அது ஒரு நல்ல இருதயமாக இருக்கணும். அந்த இருதயத்துக்குள் அது பக்குவமுள்ள பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கணும். அது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கணும். அப்போது எப்படி ஒரு நிலத்தில் எப்படி விதை போட போகிறோமோ, அந்த விதை போடுவதுக்கு முன்பாக என்ன செய்கிறோம்? அந்த நிலத்தை பண்படுத்துகிறோம். பண்படுத்தினா அதுக்கு செய்ய வேண்டிய வேலையை என்ன பண்ணுறோம்? ஏறு விடுறோம். அது பிறகு அதுக்குள்ளே இருக்க கற்கள், முற்கள், அப்புறம் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியே என்ன பண்ணுறோம்? வெளியே போட்டுடுறோம். அந்த மண் பதப்படுத்துகிறோம். பதம். அது மாதிரி இருதயத்தை நம்ம பதப்படுத்தினா தான் இந்த வசனம் உள்ளே போய் வேலை செய்யும். அப்போ இந்த இருதயம் ஒரு தியானத்திற்கு மிக அவசியம். நம்பர் 1 இருதயம். அந்த இருதயத்துக்குள் இரண்டாவது, அது ஒரு நல்ல இருதயமாக இருக்கணும். அது நல்ல இருதயமாக இருக்கணும்னா அது பண்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்கணும். அது பண்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்கணும்னா அது சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருக்கணும். அது சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அப்போது அந்த இருதயத்துக்குள் இந்த எண்ணங்கள்லாம் சிதறாது, சிந்தனைகள் சிதறாது, நினைவுகள் சிதறாது, எண்ணங்கள் சிதறாது, உணர்வுகள் சிதறாது. இது அப்படியே நமக்குள்ளே என்ன பண்ணோம்? எப்படி ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு குழம்போ ஏதோ ஒன்று செய்யும்போது அது முடிக்கும் போது அதனுடைய வாசனை தானாக வரும். புரியுங்களா? என்ன குழம்பு செய்யுதுன்னா அது சொல்ல தேவையில்லை. அதுக்கு பிறகு சொல்கிறாங்களே, ஆரம்பம் என்ன ஆகுது? என்னென்னும் போடுறோம், என்னென்னும் செய்கிறோம், ஆனால் முடிவு என்ன பண்ணுது? டேஸ்ட் இருக்குது. புரியுங்களா? அப்போ அதையும் கர்த்தர் தான் செய்து வச்சார். அல்லேலூயா. அதே போல் தான் இந்த காரியம். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இப்போ வேதம் வேணும். என்ன வேணும்? முழு வேதத்தை தியானிக்கணும். எதை தியானிக்கணும்? அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வேதத்தில். சங்கீதம் 1:2 சொல்ல கர்த்தருடைய வேதத்தில். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? பிரியமாக இருக்கணும். பிரியனா என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியனா என்ன? விருப்பம், அப்புறம் அன்பு, பாசம், வாஞ்சை, வைராக்கியம், அப்புறம் நேசம், இதெல்லாம் அதுக்கு பார்த்தா பிரியம். பிரியன்னு சொல்லிட்டு
நேசம் இல்லாத இருந்தால் எப்படி இருக்கும்? பாசம் இல்லாத எப்படி தான் இருக்கும்? வாஞ்சை இல்லாத எப்படி இருக்கும்? சிந்தனை, அதாவது வாஞ்சை இல்லாத இருந்தால் எப்படி? பாசம், அது மேலே ஒரு பாசம் இருக்கணும், அந்த வசனத்து மேலே, வேதத்து மேலே. அப்போது அந்த வேதத்து மேலே ஒரு பாசம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், ஒரு அடுத்து என்ன சொல்லலாம், நேசம் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த வேதத்து மேலே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் என்ன பண்ண முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்புறம் அந்த வேதத்துக்கு நடுவில் என்ன வேணும், நமக்கு வார்த்தைகள் வேணும். என்ன வேணும்? வார்த்தைகள். தியானத்துக்கு முன்பாக நமக்கு வேதம் வேணும், வேதத்துக்கு முன்பாக அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் வேணும், வசனங்கள் வேணும். வார்த்தைகள், வசனங்கள், வாக்கியங்கள் வேணும். தனித்தனி பிரித்து எடுக்கக்கூடிய நமக்கு அதெல்லாம் தெரியணும். அதுக்கு அடுத்தது நம்ம செய்கிறோம், நம்ம அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்கிறாரு? 4:21 வாசிக்கிறோம், நீதிமொழிகளை வாசிங்க. 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை இருதயத்துக்குள் காத்துக்கொள். பாருங்க, இருதயத்தில் போய் வசனத்தை வச்சுட்டு என்ன செய்யணுமா? காத்துக்கொண்டு அப்புறம் என்ன செய்யணும்? இருதயத்தில் வசனத்தை காத்துக்கொண்டு அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம வெளியே இருந்து கண்டுபிடிக்கக்கூடாது, இருதயத்தில் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இப்போ சரீரத்துக்கு தானாக என்ன பண்ணிடுது? சோறுலாம் போயிடுது, புரியுங்களா? சரீரத்தில் இருக்கிற மூட்டு வலி போயிடுது, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் போயிடுது. கேன்சரு, தேவையில்லாத வியாதிகள் எல்லாம் என்ன பண்ணுது? தேவையில்லாததெல்லாம் கட்டாயிடுது. இல்லையா? அப்போது நமக்கு நல்லா தெரியணும் அவைகளை கண்டுபிடிக்கிற. அப்போது இறுதியில் கொண்டு போய் வைக்க வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை, புரியுங்களா? அப்போது எந்த வார்த்தை கொண்டு போய் இப்போ நம்ம இப்போ இங்கே ஒரு கேள்வி உண்டாகுது இல்லை, எந்த வார்த்தை கொண்டு போய் உள்ளே வைப்போம் தியானத்திற்கு? ஆண்டோடைய வார்த்தை. அப்புறம் இப்போ யார் தானே இதில் வேதத்துக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வேதம் வந்து பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். இந்த வேதம் முழுமையாக யார் எழுதுந்து? இப்போ யாரை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவை குறித்து எழுதியிருக்கிறார், குமாரனை குறித்து எழுதியிருக்கிறார், ஆவியனை குறித்து எழுதியிருக்கிறார், அப்புறம் பிசாசை குறித்து எழுதியிருக்கிறார், அந்த கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கிறார், வலு சர்பங்களை குறித்து எழுதியிருக்கிறார், அப்புறம் மனுஷனை குறித்து எழுதியிருக்கிறார், மனுஷனுடைய ஆவி குறித்து எழுதியிருக்கிறார், ஆத்மா குறித்து எழுதியிருக்கிறார், அதுக்கு அடுத்தது மனுஷனுடைய சரீரத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அப்புறம் வேறு என்ன எழுதியிருக்கிறார்? 3 பேர், அந்த 3 பேருடைய குணங்களை எழுதியிருக்கிறார், நல்லது கெட்டது எழுதியிருக்கிறார். இல்லை, சில இடத்துல இயேசு கோவப்படுறாரு, சில இடத்துல தாழ்மையாக இருக்கிறாரு, கோபத்தையும் எழுதியிருக்கிறார், தாழ்மையும் எழுதியிருக்கிறாரு. இல்லை, அதே மாதிரி பிசாசனுடைய குணங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணுது? இப்போ நம்ம தியானத்தை குறித்து நம்ம அதை குறித்து ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னேன் நான்? இப்போ வேதத்துக்குள்ளே நம்ம வந்து எதை தியானம் பண்ண வேண்டும்? ஓகே, முதலாவது கிறிஸ்துடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாத, யாருடைய வார்த்தை கண்டுபிடிப்பீங்க? இயேசுவின் வார்த்தை ஃபஸ்ட்டு முதல் எங்கெல்லாம் பைபிளில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், தேடணும். கண்டுபிடிக்க முடியாது, தேடணும். அல்லேலூயா. அப்போது அங்கே லூக்கா 24:44 சொல்கிறார் ஆண்டவர். 24:44 அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, மோசேயுடைய நியாயப்பிரமாணம், இரண்டாவது தீர்க்கதரிசியினுடைய ஆகமங்கள், மூன்றாவது சங்கீதங்களில். அப்போ வேதத்தில் நீ பார்த்தீங்கன்னா 3 பாட்டு நீங்கள் பழைய ஏற்பாடு பார்ப்பீங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த 3 பாட்டு இருக்குதா இல்லையா? ஒன்று நியாயப்பிரமாண புத்தகம். அது என்ன புத்தகம்? ஃபஸ்ட்டு ஆதியாகும், அடுத்தது யாத்திராகும், அடுத்தது லேவியராகும், என்னாகும், உபாகர். இந்த 5 புத்தகம் தான் நியாயப்பிரமாணம். அவர் என்ன சொல்கிறாரு? இயேசு என்ன சொல்கிறாங்க? என்னை குறித்து எங்கே எழுதியிருக்குதுன்னு அதுவும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மோசே நியாயப்பிரமாணம் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி ஆகமங்கள், சங்கீதங்கள். என்னை குறித்து. அப்போது நீங்கள் போய் என்ன பண்ணணும்? மோசே நியாயப்பிரமாணம் பார்க்கணும். இயேசுவை எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்க? அது மாதிரி மோசேவுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தில் இயேசு பற்றி எழுதிக்கதே இல்லையா? ஆதியாகமம் 1 நாம் வாசிக்கிறோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும்
அது அப்படின்னா என்னன்னு என்ன பண்ணணும்? தியானம் பண்ணி பார்க்கணும்ல. நம்ம பார்த்துருக்குறோமா? பார்க்கறதில்ல. நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா விட்டால் அதோட எங்கே நீதி சங்கீதத்தில் வந்துடுவோம். இல்லை நீதிமொழி. இதில் சங்கீதம்னு பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஃபஸ்ட்டு நியாயப்பிரமாண புத்தகத்தில் போய் இயேசு பார்க்கணும். ஏது சொல்லியிருக்கிறார், என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. புரியுங்களா? அப்போ பழைய ஏற்பாடு எவ்வளோ முக்கியமாக இருந்தது. அப்போ நான் இயேசு சொன்னதே நம்ம வேறு யாருன்னா சொன்னால் கூட நம்ம என்ன பண்ண தேவையில்லை, படிக்க தேவையில்லை. ஆனால் யார் முக்கியமாக யார் சொல்லிக்கிறது? இயேசு யார்? நமக்கு மணவாளன். நமக்கு யார்? மணவாளன் சொன்னால் மணவாட்டி என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் என்ன பண்ணுவேன், எங்கள் பாஸ்டர் சொல்ல தான் நான் செய்வேன். பாஸ்டர் சொல்கிறத செய்தால் எங்கே போக முடியாது? போக முடியாது. ஏன்னா தப்பாக கூட நடத்திடலாம். ஆனால் இயேசு சொன்னது செய்தால் என்ன பண்ணிடலாம்? தப்பிச்சிக்கலாம். அல்லையா? பாஸ்டர் தப்பாக சொல்ல மாட்டார். இருந்தாலும் சில நேரத்தில் என்ன பண்ணிடலாம்? பேதுரு சொன்னதில்ல, சில நேரத்தில் மாம்சத்துலேயும் பேசுகிறாரு பேதுரு, சில ஆவிலையும் பேசுகிறாரு. அது மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்க, மாம்சத்துலேயும் பேசிடுவாங்க, சில நேரத்தில் ஆவிலையும் பேசுவாங்க. அதனால் நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னா வசனத்தின்படி இருக்குதா? வசனத்தின்படி இருக்குதா? அப்போது நமக்கு இயேசு சொன்னாருன்னா அதில் எதையும் நம்ம விட்டுடக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுங்களா? இயேசு சொல்லிட்டாரு, அதன்படி செய்தால் நம்ம மனவாட்டியே போய் அவருக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் சொல்லுவார், நீ என்னை பற்றி கரெக்டாக என்ன பண்ணிக்கிற, நான் சொன்னதெல்லாம் நீ கீழ்ப்படிந்த, எனக்கு ஒரு உண்மை உள்ள நீ மனவாட்டி அப்படின்னு ஆண்டு சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். இல்லைங்க ஆண்டவர், எனக்கு எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் எதுக்கு வேதத்தை தியானம் பண்ணுறீங்க, புரியுங்களா, நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டார். நான் படிச்சுட்டே தான் இருந்தோம், நாங்கள் தியானன்றதுக்கு நான் போகவே இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ்டர்கிட்டே போயிடுமா அப்படின்றவார் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ திடீர்னு சொல்லுவார், ஒன்று அரியன்னு சொல்லுவார். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அரியன்னு. அப்போ அரியன்னு யாருக்கு சொன்னார்? ஒன்று புத்தி இல்லாத கன்னிக்கு சொன்னார். புத்தி இல்லாத மனைவிக்கு எங்கே இருந்தாங்க? ஏதோ ஒரு ஆலயத்தில் இருந்தாங்க. ஏதோ ஒரு ஆலயத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்படி இருந்தாங்க? புத்தி இல்லாத இருந்தாங்க. புரியுங்களா? அப்போ புத்தி இல்லாத பார்த்து என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? புத்தி இல்லாத கன்னிகள் என்ன சொன்னால், நான் உன்னை அறியேன்னு சொன்னார். அவங்க சொல்கிறாங்க, நான் 25 வருஷம் சர்ச்சில் தான் உட்காந்துருந்தேன், நீ சர்ச்சில் உட்காந்தா கூட நீ என்ன அறியலையே அப்படின்வார். புரியுங்களா? அதனால் நான் உன்னை அறியலை அப்படின்வார். புரியுங்களா? ஆமாம், நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே உன்னை நான் அறியலை அப்படின்னு சொன்னால், என்னை அறிவதுக்கு தான் உனக்கு என்ன கொடுத்தேன்? வேதத்தை கொடுத்தேன். நீ வேதத்தை விட்டுட்டு உலகத்தெல்லாம் அறிஞ்சிருந்த, அதனால் என்ன பண்ண நீ நான் உன்னை அறியேன்னு சொல்லுவார். அவர் இந்த வேதத்தை கொடுக்கலை அப்படின்னா, புரியுங்களா, நம்ம உள்ளே போயிடலாம். ஆனால் வேதத்தை கையில் கொடுத்துட்டு பிறகு வேதம் நியாயம் தீர்த்துறோம். அப்போ வேதத்துக்குள்ளே இயேசு பற்றி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாண புத்தகத்திலே போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் தியானித்து பாருங்கள், தேடி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் சொல்கிறாரு. அப்போ நம்ம இதுக்கு கீழ்ப்படிந்தோம்னா நிச்சயமாக ஆவியார் என்ன பண்ணுவார்? நமக்கு நம்ம வெளிப்படுத்துவார், உணர்த்துவார், கண்டிப்பார், போதிப்பார், அப்புறம் சிருஷ்டிப்பார், அப்புறம் பலப்படுத்துவார், அப்புறம் கற்றுக் கொடுப்பார், நமக்கு உதவி செய்வார், நம்மளை என்ன செய்வார்? முதிர்ச்சி வரையும் கொண்டு போவார், நம்மளை பூரணக்குள்ளே கொண்டு போவார். அல்லையா? அப்போ ஆவியான உதவி சப்போர்ட் பண்ணுறாரு. புரியுங்களா? அப்போ ஆவியானவர் தான் நமக்கு இப்படி உள்ளே போகிறதுக்கு சொல்லி தராரு. ஆனால் நம்ம ஒரு லெவலோடு நின்றுக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்லிட்டாரு, நியாயப்பிரமாண புத்தகத்திலையும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் போயிட்டு இயேசு பற்றி என்ன பண்ணியிருக்கணும்? தேடணும். என்ன தேடணும்? வார்த்தை. என்ன வார்த்தை? அந்த இயேசுவின் வார்த்தைன்னா என்ன வார்த்தை? இப்போ இயேசுவின் வார்த்தைன்னா என்ன வார்த்தை இருக்கும்? இப்போ இயேசு வார்த்தை தேடுறோம். அது யாருடைய வார்த்தை தேடணும்? இயேசுவின் வார்த்தை. இயேசுவின் வார்த்தைனா என்ன? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க? உங்களை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்க சொன்னால் நீங்கள் சாட்சி எப்படி இருக்கிறீங்க? நான் கோவப்பட மாட்டேன். அப்போ கோவப்பட மாட்டேன்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை பேசுங்க. இவ்வளோலாம் இவங்களாம் பேசுனாங்க, என்ன அவளுக்கு கோவப்படுத்துனாங்க, எரிச்சு என் மேலே விழுந்தாங்க, நான் என்ன பண்ணேன்? நான் கோவப்படாமல் அந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணேன்? நான் சகித்துக்கினே போனேன் அப்படின்ற. அப்போது என்ன அர்த்தம்? நீங்கள் சகித்து கொள்கிற குறித்து பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளே அந்த குணம் இருக்குது, சகித்து கொள்கிற ஒரு குணம் இருக்கிறனால சகித்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ இயேசுக்குள்ளே என்னென்ன இருந்தது? குணங்கள். என்ன குணம் இருந்தது? இப்போ அன்பு இருந்தது. அப்போ எங்கே அன்பு இருக்குதுன்னு போய் பார்க்கணும். ஆதியங்குட்டு வெளிப்படுத்தி மல்கை வரைக்கும் நீங்கள் பாருங்கள், பழைய ஏற்பாடு. அங்கே இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? அன்பை பற்றி பேசியிருக்கிறார். அல்லையா? அப்போ அது அன்பு எதை குறிக்குது? அவருடைய குணங்களை குறிக்கிறது. புரியுங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறார் இயேசு?
தாழ்மை. அப்போ தாழ்மை பற்றி என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் தாழ்மை வந்துக்குதுன்னு கொஞ்சம் அழைச்சி கிழிச்சு நம்ம பார்த்தோம்னா அதை தியானிக்கணும். அதுக்கு அடுத்தது பொறுமை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? போய் பார்க்கணும். நியாயப்பிரமாணம் எங்கன்னா இயேசு பொறுமை பற்றி பேசியிருக்கிறாரா? புரியுங்களா? இல்லை சங்கீதங்களில் பேசியிருக்கிறாரா? இல்லை எங்காவது அவர் தீர்க்கதரிசன ஆகமத்தில் இருக்குதா அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சுன்னு வந்தால் தான் என்ன பண்ணாது தெரியும். அப்போ அந்த வார்த்தை கண்டுபிடிக்கணும். பொறுமைன்றது எது? பைபிள் எப்படி இருக்குது? ஆவியின் கனியாக இருக்குது. அப்புறம் அது குணம். இயேசு குணம் பொறுமை. இந்த பொறுமை வேதத்தில் எப்படி இருக்குதுன்னா வார்த்தையாக இருக்குது. எப்படி இருக்குது? அது பொறுமைன்றது அதில் தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? அது எப்படி பொறுமைன்னு? வார்த்தை தான் பொறுமைன்றது. ஒரு 4 எழுத்து சேர்ந்து ஒரு பொறுமைன்னு எழுதி வச்சிருக்கிறார் ஏசு குணம். அவருக்குள்ளே இந்த குணத்தை எழுதி அங்கே வச்சுட்டாரு. இப்போ அதை எடுத்து தியானம் பண்ணாதான் அந்த பொறுமை உருவாகும். அது எடுக்காமையே நான் பொறுமையாக என்ன பண்ண முடியாது? நான் பாட்டு மெசேஜ் கொடுத்துன்னு இருந்தா 4 நாளாக உட்காந்து நீ பொறுமையாக இருங்கம்மா, நீ சந்தோஷமாக இருங்கன்னா கேட்டு தான் இருப்பதார். என்ன பண்ண முடியாது? ஏன் முடியாது? தியானம் இல்லை. பொறுமையை எடுத்து எங்கே வைக்கல? பொறுமைன்ற வார்த்தை எடுத்து இருதயத்தில் வைத்து அதை சிந்தித்து அதை யோசித்து அதை நினைவு கூர்ந்து அதை சம்பாஷணை பண்ணி அது எண்ணங்களை கொண்டு வந்தீங்கன்னா உணர்வடையுது. இப்போ வார்த்தை என்ன பண்ணுது? உணர்வடையுது. என்ன உணர்வு? அந்த பொறுமை ஒரு வார்த்தை உள்ளே இருக்குது, பொறுமைன்ற வார்த்தை. இப்போ உணர்வடையும் போது என்ன நடக்கும்? பொறுமை என்பது நான் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த பொறுமை உள்ளே போய் வார்த்தை தான் உள்ளே போயிடுச்சு. பொறுமைன்ற வார்த்தை இருதயத்தில் தியானம் பண்ணுறீங்க, சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, நினைக்கிறீங்க, எண்ணங்களை கொண்டு வரீங்க. இப்போ உணர்வு அடையுது. உணர்வுனா என்னன்னு கேட்குறேன். உணர்ச்சி இருக்குது, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? உணர்ச்சின்னா என்ன? அதாவது உங்களை யாராவது சுருக்கணுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? உணர்ச்சி வசப்படுறீங்கன்னா அப்போ என்ன பண்ணுது? அந்த கிள்றதுக்கு அர்த்தம் இருக்குது. பரவாயில்ல, அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது. இப்போ சின்னதை கிள்ளாமல் அவங்களுக்கு என்ன பண்ணுது? அவங்க ஃபீலிங் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ உணர்வுனா எப்படி இருக்குன்ற உணர்ச்சி சரீரத்தில் உருவாகும். உணர்வு இருதயத்தில் உண்டாகும். அப்போ அந்த உணர்வு எப்படி உண்டாகும்? சிந்தை, நினைவு, யோசனை, எண்ணம் இருதயத்துக்குள்ளே இது இருக்குது. அந்த உணர்வு எப்போ வரேன்னா, இப்போ எப்படி நீங்கள் அரிசியை போட்டீங்க, அனல் மூட்டினீங்க, என்ன பண்ணிச்சு அரிசி? சோறு ஆனதுக்கு பார்த்தா உணர்வு. புரியுங்களா? அது அரிசியே இல்லை. ஏன்னா அரிசியை சோறு ஆக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டீங்க? அனல் மூட்டினீங்க. அப்போ தியானன்றது ஒரு அனலை குறிக்கிறது. சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி என் இருதயம் எனக்குள்ள என்ன பண்ணுது? அனலா இருக்குது. இருதயம் நமக்கு எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அப்போ இருதயம் என்ன பண்ணணும்? அனலா இருக்கணும். அடுப்பு எப்போ அனலாக இருந்தால் என்ன பண்ணாது? கரப்பான் பூச்சிலாம் அமர்ந்தாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் வருமா? நம்முடைய அடுப்பாண்ட அனலாக இருந்தால் கரப்பான் பூச்சிலாம் வருமா? வராது. அப்போ இருதயம் எப்பயும் எப்படி இருக்கணும்? அனலாக இருந்தால் எந்த பாவம் உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, சத்துரு உள்ளே வர முடியாது. புரியுங்களா? அது அணைஞ்சு கிடந்தா அடுப்பு இருந்தானே எல்லாம் என்ன பண்ணிட்டோம். அப்போ நம்முடைய இருதயம் எப்பவுமே ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரி யாராக இருந்தாலும் அவங்களுடைய இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? அனலாக வைத்துக்கொள்வது அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் அனல் இல்லாத இருந்தால் குளிர் இல்லாமல் தானே அப்படி இருக்கும். அப்போ இருதயானது எப்பவுமே அனல் இருக்கணும். புரியுங்களா? அனல் இருக்கும்போது என்ன நடக்காது? ஏதோ உள்ள வர சான்ஸ் இல்லை. அப்போ எப்பவுமே இருதயம் அனலாக இருக்கணும். அடுத்தது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்போ தியானம் பண்ணும்போது என்ன உண்டாகுது? அக்னி வருது. புரியுங்களா? அப்போ அக்னி வரும்போது என்ன பண்ணுது? அந்த பொருள் என்ன ஆகும்? ஒரு பொருளை உள்ளே போட்டால் சாம்பலாக ஒன்று மாறணும். புரியுங்களா? ஏதாவது ஒன்று செய்யல அனலில் அக்னியில் எது போட்டாலும் அது அப்படியே இருக்குது. அரிசியை போட்டோம், அக்னி வச்சு அரிசியை போட்டால் சோறாக மாறுது. அப்போ அக்னிக்கு என்ன இருக்குது? உருவம் மாற்றக்கூடிய நிலைமை இருக்குது. வேறு உருவத்துக்கு கொண்டு வந்துடுது. வேறு காரியங்களை அதில் பார்க்க முடியும். அப்போ எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வசனத்தை கொண்டு போய் இருதயத்தில், பொறுமை என்ற வார்த்தை கொண்டு போய் எங்கே வச்சுட்டோம்? இருதயத்தில் வைத்து இப்போ அதே சிந்திக்கிற, அதே யோசிக்கிற, அதே நினைக்கிற, அதே என்ன பண்ணுற எண்ணங்களை கொண்டு வர, அதை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லினே இருக்கும்போது இது என்ன பண்ணுன்னா, இந்த பொறுமைன்ற வார்த்தை பொறுமையே என்ன பண்ணுது? பொறுமை என்ற வார்த்தை என்ன பண்ணுது? அனல் ஏற்றும் போது அந்த வார்த்தை, பொறுமையுள்ள வார்த்தை நமக்கு பொறுமை என்ற குணத்தை என்ன பண்ணுது? உள்ள கொண்டு வருது ஆத்மாவில். பொறுமை எங்கே வேணும்? நம்மளை ஆவியில், ஆத்மா சரீரத்தில் பொறுமை எங்கே வேணும்? ஆத்மாவில் பொறுமை வேணுமா? உங்களுக்குமா? அதிகமாக பொறுமையாக இருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தருக்குள்ளே பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு எப்போ கண்டுபிடிக்கிறோம்? அவங்கள
தூண்டி வர மாதிரி ஒரு 4 வார்த்தை பேசும்போது அவங்க அமைதியாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? பொறுமை இருக்குதுன்னு. சின்ன வார்த்தை கூட அவங்கள தாங்க முடியலன்னா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆவின் கல்லில் இந்த பொறுமைன்றது இன்னும் உருவாகலைன்னு பிசாசு தெரிஞ்சிருது. அப்போ பிசாசு அடிக்கடி என்ன பண்ணுவான்? தூண்டி விட்டுக்கினே இருப்பான். சோதிக்கிறது பொறுமை உருவாக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? சோதிக்கப்படுறோம். புரியுங்களா? அப்போ சோதனை இல்லாத பொறுமை உருவாகாது. அப்போ அந்த சோதனைகள் பரீட்சை இருந்தால் தான் மார்க் கிடைக்கும். அப்போ படிப்பு ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அதுபோல் இந்த வேதத்தை வந்து நீங்கள் வார்த்தையை எடுத்து இருதயத்தில் பொறுமைன்ற வச்சு நீங்கள் அதை சிந்திக்கும் போது ஒரு டைம் வரும்போது அதை உணர்வடைந்து அது என்ன பண்ணணும்? அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஜீவ தண்ணீர், ஜீவ ஆவி, ஜீவ ரத்தம். வார்த்தை எப்படி இருக்குது? ஜீவ ஆவியாக இருக்குது. என் வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் ரத்தமாகவும், ரத்தம் தான் ஜீவன். என் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் தண்ணீராக இருக்கிறதா, ஜீவ தண்ணீராக இருக்கிறதா. இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே போகும்போது அது தண்ணீராக மாறும். அதான் கேட்குறாரு ஐஸ்வர்யம் உள்ளே போயிட்டு ஒரு சொட்டு தண்ணி ஏன் கேட்டேன்னா அவர் வசனத்தை தியானிக்கலை. அப்போ இந்த வசனங்களைக்குள்ளே இவ்வளோ காரியம் இருக்குது. என்னென்ன காரியம் சொன்னேன்? ஒரு வார்த்தைக்குள்ளே என்னென்ன இருக்குது? நம்ம ஆவி எல்லாம் வந்து எப்படி இருக்குது? வசனம் வந்து ஜீவ வார்த்தையாக இருக்குது. புரியுங்களா? வார்த்தை ஜீவ வார்த்தை, ஜீவ பொறுமை, ஜீவ கனி, அப்படி எல்லாம் ஜீவ ஆவி, அப்படி ஜீவ அன்பு, அப்படி எல்லாம் ஜீவனாக இருக்குது. உயிரெல்லாம் மாறுது. இந்த வார்த்தைக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா உயிராக இருக்குது. அப்போ உயிர் உள்ள வார்த்தை தான் ஜீவனாக இருக்கிறது, ஆவியாக இருக்கிறது, ரத்தமாக ஜலமாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தை நமக்குள்ளே போகுது. தியானிக்கும் போது என்ன பண்ணுது? பொறுமையை தியானிக்கும் போது இந்த பொறுமையிலேருந்து ஒரு ஜீவ ஆவி என்ன பண்ணுது? புறப்பட்டு இல்லை வார்த்தை உணர்வு அடைந்து அதுலேருந்து ஒரு ஜீவ ஆவி புறப்பட்டு எங்கே போவோம்? இல்லை இருதயத்தில் தான் இருக்குது வார்த்தை. அங்கே தான் தியானிக்கிறீங்க. இப்போ நீங்கள் கணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறீங்க. எடுத்து எங்கே போவோம்? அது தோட்டத்துக்கு போவோம். என்ன முள்ளிங்கை தோட்டம் இருந்தால் முள்ளிங்கை தோட்டத்துக்கு போவோம். இல்லை கரும்பு தோட்டம் இருந்தால் அது மாதிரி வந்து அந்த ஜீவ தண்ணீர் அதுலேருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உருவாகுது. எதுலேருந்து? என் வசனங்கள் ஆவியாக ஜலமாக ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ தியானிக்கும் போது இந்த வார்த்தை உடைந்து இது உணர்வடைந்து என்ன பண்ணுது? இது ஒரு ஜீவ ஆவியாக புறப்படுது, ஜீவ ரத்தமாக புறப்படுது, ஜீவ ஆவியாக புறப்பட்டு அப்போ ஜீவ தண்ணீராக புறப்பட்டு அது எங்கே போவோன்றது நமக்குள்ள 3 பாட்டு இருக்குது. ஆவி, ஆத்மா, சரி. இதில் எல்லாம் போய் அடங்குது. நீங்கள் ஆத்மா, நீங்கள் ஆவி, நீங்கள் இருதயம். ஓகே. இல்லை அதாவது ஜீவ தண்ணீர், ஜீவ ஆவி, ஜீவ ரத்தம். புரியுங்களா? நமக்குள்ள ஆவி, ஆத்மா 3 இருக்கா இல்லையா? இந்த 3லேயும் அதுவே கலங்கணும். நம்முடைய சரீரம் வந்து ஆண்டவர் நிலமாக வைத்திருக்கிறார். அப்போ இந்த தோட்டத்தில் போய் இந்த தண்ணி பாயினா அந்த தோட்டம் செழிப்பாக இருக்கணும்னா, புரியுங்களா? அப்போது ஒரு ஜீவ தண்ணீர் நம்முடைய வார்த்தையிலேருந்து ஒரு புறப்பட்டு ஒரு சொட்டு தண்ணி உருவாகுது. அந்த ஒரு சொட்டு தண்ணி ஆவியில் போய் கலந்துக்குமா, ஆத்மாவில் கலம்பா, சரீரத்தில் கலம்பான்னு கேட்குறேன். சரீரத்தில் கலக்கும். நீங்கள் அப்போ என்னன்னா நீங்கள் வேதத்தை என்ன பண்ணல இன்னும் அதிகமாக புரியுங்க. எப்பவுமே இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். தண்ணீர் வந்து ஆவிக்கும் போகாது, சரீரத்துக்கும் போகாது. ஏன்னா ஒரு மனுஷன் மறிக்கிறான், ஐஸ்வர்யன்னு ஒருத்தன், அவன் நரத்துக்கு போகிறான். ஒரு ஐஸ்வர்யம் உள்ளே போகிறான். புரியுங்களா? அவன் ஆலயத்துக்கு போகிறான், வரான், எல்லாம் செய்தான், நிறைய என்னவோ செய்தான் தெரியாது. ஆனால் அவனை கொடுத்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. அவன் மறிக்கிறான், லாசரும் மறிக்கிறாங்க. 2 பேருமே வந்து அடக்கம் பண்ணுறாங்க. சரீரத்தை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆத்மா தான் பாதாளத்துக்கு போகுது. கீழான பாதாளத்துக்கும் மேலான பாதாளத்துக்கு போகுது. மேலான பாதாளத்தில் லாசர் போகிறாரு, கீழான பாதாளத்தில் இந்த ஐஸ்வர்யம் போகிறாரு. இந்த ஐஸ்வர்யம் அங்கே போனதுக்கு அந்த அக்னி போய் விழுறாரு. விழுந்தவருக்கு உடனே என்ன கேட்குறாரு? அவர் ஃபஸ்ட்டு அவர் கேட்குற ஒரு சொட்டு தண்ணி கேட்குறாரு. அப்போது ஆத்மாவுக்கு தண்ணி இங்கே பூமியில் குடிக்காதனால தான் இப்போ அங்கே போய் கேட்குறான். பூமியில் இருக்கும் போது வேதம் அவன் கையில் இருந்தது, ஆண்டவர் சொன்னது தியானம் பண்ணல. புரியுங்களா? தியானிக்கும் போது தான் அந்த வார்த்தையில் இருக்கிற தண்ணீர் புறப்படுது. தண்ணீர் புறப்பட்டு ஆத்மாவில் போய் நிரப்பப்படணும். எங்கே நிரப்பப்படணும்? ஆத்மாவில். புரியுங்களா? இந்த ஆத்மாவில் நிரப்பப்பட வேண்டிய தண்ணி நிரப்பப்படாதனால, அவன் தியானிக்காதனால இப்போ ஆத்மா எப்படி ஆயிடுச்சு? வெறுமையான ஆத்மா அங்கே போகுது. புரியுங்களா? அப்போ வெறுமையான ஆத்மா அங்கே போனதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தாகம் எடுக்குது. ஒரு சொட்டு தண்ணி கேட்குறான். ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் எங்கே வந்துடலாம்? மேலே வந்துடலாம். இப்போ தண்ணி அங்கே கிடைக்காது. இப்போது ஜீவ தண்ணீர் கிடைக்கலாம் ஆத்மாவுக்கு. இப்போ அங்கே வேதனைப்படுறான் அவன்.
அப்போ தான் அவனுக்கு தெரியுது, என் கூட இருக்கிற அண்ணன் தம்பிகள் இப்படி தான் இருக்கிறாங்க, அவங்களும் என்னை பொறுத்த சர்ச்சுக்கு போகிறாங்க வராங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, எந்த ஒரு மாற்றம் இப்படியே தான் நான் இருந்த மாதிரியே இருக்கிறாங்களே, அவங்களுக்கு யாராவது போய் என்ன பண்ணுங்க, இங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பி, இல்லை லாசர்கிட்டேருந்து ஒரு ஆள் அனுப்பி எல்லாருக்கும் சொல்ல சொன்னால், அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே மோசே இருக்கிறாரு, அப்புறம் யார் இருக்கிறது, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கொள்வான்றாரு. அங்கே யார் இருக்கிறது, மோசேன்னு சொல்ல நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் ஆகமம் இருக்குது. அவன் நியாயப்பிரமாணம்ன்றது மோசே எழுதினது, தீர்க்கதரிசனன்றது மற்ற பரிசுத்தவான்கள் எழுதுனது. அது சொல்கிறதுக்கு ஆளுகுது, இப்போ பூமியில் நம்மளை போல் ஆளுகுது, அவங்க அது சொல்கிறாங்க, அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு டைம் தராரு, தந்தாரு இல்லைங்களா. அப்போ இந்த ஆத்துமாக்கு என்ன வேணும், ஜீவ தண்ணீர் வேணும், புரியுங்களா. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய விழாவை குத்தும் போது என்ன வருது, ஃபஸ்ட்டு ரத்தம் வருது, ரெண்டாவது என்ன வருது, தண்ணீர் வருது. தண்ணீர் எங்கேருந்து வந்திருக்கும், ரத்தம் எங்கேருந்து வந்திருக்கும், ரத்தம் இதயத்துலேருந்து வந்துடுது. தண்ணீர் எங்கேருந்து வந்திருக்கும், நம்ம சரீரத்தில் எங்கன்னா தண்ணீர் இருக்குதா, ஆத்மாவிலேருந்து தண்ணீர் வருது, ஜீவ தண்ணீர் எங்கேருந்து வருது, ஆத்மா. அப்போ எங்கே இருக்குது, இதயத்துக்கு பின்புறமாக ஆத்மா இருக்குது. ஆத்மா சரீரம் உள்ளே உட்காந்துருக்குது. நம்ம சரீரத்தில் யார் இருக்கிறது, உள்ள ஆத்மா ஒன்று, சாயல் ஒன்று இருக்குது. அதுக்கு தண்ணீர் தாக தேவைப்படுது, அதுக்கு வசனம் தேவைப்படுது. வசனம் தியானிக்காதனால தண்ணீர் கிடைக்கல, புரியுங்களா. இப்போது இயேசு கிறிஸ்து விழாவை குத்தும் போது தண்ணீர் வரும், ஆத்மாவில் இருந்து வரும். அது பேருக்கு என்ன, அவர் பேர் என்னது, ஆத்மா. இயேசு கிறிஸ்து என்ன பேர், ஆத்மா நேசர். அப்போ ஆத்மா நேசர் தன்னுடைய மக்களுக்கு ஆத்மாவை கொடுக்க வந்தார். நம்முடைய ஆத்மாவை, இழந்து போன ஆத்மாவை மறுபடியும் எடுத்துக்கணும் அவர். அப்போ தான் இழந்து போன ஆத்மாவுக்கு என்ன வேணும், ஜீவ தண்ணீர் வேணும். ஜீவ தண்ணீர் எங்கே இருக்குது, வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தை தியானித்தால் தான் தண்ணீராக மாறும், புரியுங்களா. வசனம்லாம் நாம் இருக்குது, பைபிளில் வசனம்லாம் நாம் இருக்குது இல்லை, வார்த்தை வேறு வசனம் வேறு. பைபிளில் வசனம் வார்த்தைலாம் என்ன இருக்குதுன்னா விதையாக இருக்கிறது. என்ன இருக்குது, விதையாக இருக்கிறது. லூக்கா 8:11 வாசிக்கிறோம், என் வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்குதா, விதையாக இருக்கிறது. என்ன இருக்குது, விதையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஏன் விதையாக இருக்கிறது. இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்கள். இயேசுவே சொல்கிறாரு, ஒரு ஊமையை சொல்லும் போது, வாசிங்கம்மா, லூக்கா 8:11. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். அப்போ விதை தான் என்னது, தேவனுடைய வசனம், புரியுங்களா. இப்போ இந்த விதையை நம்ம கையில் கொடுத்துட்டாரு, வேதத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. ஏதோ ஒன்று படின்னு சொல்கிறதுக்கே இல்லை, மனப்பாடம் பண்ணுறோம், தப்பு கிடையாது. ஆனால் தியானிக்கிறோமா, நம்ம தியானிக்கிறோமா, ஆராய்ந்து பார்க்குறோமா, தேடி வாசிக்கிறோமா, எதுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல, எப்பவுமே சொல்லுங்கள், யோசிக்கிறது இல்லை. தியானம்னு சொல்லியிருந்தால் தியானம்னு வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் எப்படி இரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அம்மா, அந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, நாளைக்கு மனப்பாடம் பண்ணு வாங்கன்றோம். சங்கீதம் 1-2 மனப்பாடம் பண்ணு வந்துட்டாங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும், போதுமா, அதோடு போதுமா, நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். இப்போது அவங்க மனப்பாடம் பண்ணிட்டதுனால அது தியானம் ஆயிடுச்சா, மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அந்த வசனம் என்ன பண்ண, சங்கீதம் 1-2 இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, புரியுங்களா. ஆனால் நீ மனப்பாடம் பண்ணுறியே இல்லையோ, நீ தியானம் பண்ணிட்டு வசனம் அப்படியே நின்றுடும். அது உன் ரத்தத்தில் கலந்து அது பிறகு என்ன பண்ண முடியும், பிசாசால். படித்த வசனத்தை கூட பிசாசு எடுக்க முடியும், ஆனால் தியானித்த வசனத்தை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது. எப்படி அரிசியை நீ சோறாக மாற்றிட்டு பிறகு மறுபடியும் அரிசியாக மாற்ற முடியுமா. அப்போ ஒரு நாளும் என்ன பண்ணாது, சத்தியம் இல்லை, மாறாது, புரியுங்களா. வசனம் அழியாது, ஆனால் சத்தியம் மாறாது. இயேசு ஒரு நாள் என்ன பண்ண விட்டார், நான் இன்றைக்கி இயேசுவாக இருக்கிறேன், நாளைக்கு நான் திறனா மாறிக்கிறேன், நான் பொல்லாதனா மாறி அப்படின்னு சொல்ல மாட்டார், புரியுங்களா. இயேசு தான், அவர் ஒரு நாள் மாற மாட்டார். அப்போது அந்த வசனம் நமக்குள்ளே ரத்தத்தில் பாஞ்சிச்சுன்னா நம்மளும் மாற மாட்டோம், நம்மளும் ஸ்டாண்டர்டாக நிற்கிறோம். பிசாசு தான் என்ன பண்ணுவான், கோலின் தூதனுடைய வஸ்திரத்தை தரிப்பான், ஓனாய் போல் வந்து நிற்பான், ஆட்டுத்தோலை போத்துக்கணும் என்ன பண்ணுவான், வருவான். ஆனால் இயேசு அப்படிலாம் வர மாட்டார், அவர் இருக்கிற வண்ணமாகவே சொல்கிறார்ல. மோசேக்கிட்ட கேட்கும்போது, மோசே நீ போ எகிப்துக்கு, புரியுங்களா. அப்போது மோசே போகிறான், நான் போன பிறகு அங்கே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான்.
உங்கள் பேர் கேட்டால் நான் என்ன சொன்னேன், நான் இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அனுப்புறீங்க உங்கள் பிள்ளைக்கு. புரியுங்களா? பிள்ளை யாருன்னு தெரியாது. இது மாதிரி அங்கே ஊருக்கு போன பிறகு, அந்த ஊரில் போனவருக்கு ஐயா வந்து பேரை சொல்கிறாங்க. உங்கள் அப்பா பேர் என்னன்னா இருக்கிற வண்ணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்றுப்பாரா? பிள்ளை ஏற்றுப்பாரா? அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. புரியுது? சொல்ல மாட்டாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இருக்கிறவனமாக இருக்கின்ற ஒரு பேரா? நம்ம பேர் இது வரைக்கும் யாராவது பேர் வச்சுக்கிறாங்க? யாருன்னா இருக்கிறவனமாக இருக்கிறேன்னு யாருன்னு பேர் வச்சுக்கிறாங்க ஐயா சர்ச்சில்? நம்ம சர்ச்சுகளில் யாராவது குழந்தை பிரஸ்ட் பண்ணும்போது வைக்கிறாங்களே அந்த பேரை? ஏன் வைக்க மாட்டாங்க? அவங்க இருக்கிறவனமாக இருக்கவே மாட்டாங்க, அதனால் வைக்கிறது. அப்போ இயேசு வந்து இருக்கிறவனமாக இருக்கிறேன்னு பார்வனுக்கு போய் ஆண்டவர் சொல்கிறார். பார்வனுக்கு போய் என்ன பண்ணு, ஜனங்களுக்கு சொல்லு இருக்கிறவனமாக இருக்கிறேன்னு, அப்படி புரிஞ்சுப்பாங்க போவாங்க அப்படின்னா அங்கே இருப்பார் இயேசு. நான் இருக்கிறவனமாக இருக்கிறேன்னா அப்போ இயேசு அவங்களுக்கு உணர்த்துக்கு ரெடியாக இருப்பார். அல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தை நமக்குள்ளே தியானிக்கும் போது அது தண்ணீராக மாறி, ஜீவ தண்ணீராக மாறி போய் ஆத்மாவில் என்ன பண்ணுது, ஒரு சொட்டு ஊற்றும். புரியுங்களா? அதனால தான் எங்கே பார்த்தாலும் ஆத்மா தாகம் தீர்க்கப்படணும். புரியுங்களா? உன் ஆத்மாவுக்கு எது தாகம் தீர்க்கப்படும்? தண்ணீர் தான் தாகப்படும். ஆத்மாவுக்கு சோறெல்லாம் சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போது உனக்கு நல்லா தெரியணும், ஒரு வார்த்தையில் அது தியானிக்கும் போது, அந்த தியானம் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஜீவ தண்ணீர் புறப்பட்டு உன் ஆத்மாவில் போய் கலக்கும். அந்த வார்த்தையை தியானிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் புறப்பட்டு போய் ஒரு ரத்தத்தில் கலக்கும். அதில் தியானிக்கும் போது, அந்த வார்த்தையை தியானிக்கும் போது அதில் இருக்கிற ஜீவ ஆவி புறப்பட்டு நம்முடைய ஆவியில் கலக்குது. நமக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே என்ன பண்ணுது, பலன் அடையுது. புரியுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் டைரெக்டாக நம்முடைய ரத்தத்தில் கலந்தால் நாம் வரோம். இயேசுனுடைய ரத்தம் வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தையில் இருக்கிற ரத்தம் யாருக்குள்ளே கலக்குது? நமக்குள்ளே கலக்குது. நமக்குள்ளே கலந்தா என்ன நடக்குன்றேன். இயேசு சுபாவம் நமக்குள்ளே அப்படியே வருது. இப்போ பொறுமை குறித்து தானே பொறுமை வந்தது. புரியுங்களா? அப்போது அந்த பொறுமை உள்ள வார்த்தை ரத்தத்தில் ஓடுறதுனால, புரியுதுங்களா, இப்போ யாராவது உங்களுக்கு கோவப்படுத்தும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அது ரத்தத்தில் நடக்குது. பொறுமுள்ள வார்த்தை தியானம் பண்ணி நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. இப்போ அது என்ன பண்ண வேலை செய்யுது. புரியுங்களா? நம்ம சொல்கிறோம்ல, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் என்ன பண்ணுறது, உள்ள வெறும் காய்கறியை சாப்பிட்டா என்ன பண்ணோம், அது மேலே அணுக்கள் உருவாகி ரத்தத்தில் கலக்குது. என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போவோம். வெறும் நீங்கள் டீயே குடிச்சிருந்தா என்ன ஆகும்? 3 வேளையும் டீ சாப்பிட்டு என்னம்மா ஆகும்? ஒரு சக்கரை தான் ஒன்று இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இது பாயிண்ட்டு. எதை நீ சாப்பிட்றியோ அதுதான் ரத்தத்தில் பார்க்க முடியும். ரத்தம் வந்து ஆல்ரெடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரத்தம் ஆதாமி உண்டாகும் போது ரத்தத்தை உண்டாக்கிறார் பாடியில். அந்த ரத்தம் அப்படியே என்ன பண்ணுது, எல்லாருக்கும் இல்லையா, உருவாக குழந்தைக்கு உருவாக அதுலேயே அந்த ரத்தம் தானே, அந்த கலர் தானே வருது. வேறு எதனா கலர் வருதா? ஆதாமுடைய ரத்தம் அப்படியே எல்லாருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அவனுடைய சுபாவம் அப்படியே எல்லாருக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் வார்த்தை போய் தான் நமக்குள்ள எல்லாத்தையும் உருவாக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ பைபிள் படிச்சுட்டு டக்குன்னு நான் வந்து பரிசுத்தம் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியுமா? நான் பைபிள் படிக்கிறதுனால நான் பரிசுத்தம் கிடையாது. ஆனால் பைபிளில் நான் தியானம் பண்ணால் நான் பரிசுத்தம் ஆகிடலாம். நீங்கள் உங்கள்கிட்ட வந்து 2 இது கொடுக்குறாங்க, பலாக்கொட்டை, 2 பாதாம் கொட்டை கொடுக்குறாங்க. என்னம்மா 2 கொட்டை கொடுக்குறாங்க, இந்தாம்மா வச்சுக்க அப்படின்னு சாப்பிடுன்றாங்க. நீங்கள் அப்படியே தண்ணி மேலே அப்படி போட்டு தண்ணி ஊற்றிடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? பாதாம் கொட்டையை மேலே அப்படி போட்டுட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிடுறீங்க. நம்ம சாப்பிட்டேனா, சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு. இப்போ அந்த கொட்டை என்ன பண்ணோம்? அப்படியே தான் வெளியே வரும். ஏன் வருது? அதை என்ன பண்ணல, அசை போடலை. போட வேண்டிய அசையை நீங்கள் போடாதனால என்ன பண்ணல, அதுக்குள்ளேங்கிறவே வல்லம் என்ன பண்ணல, சரீரத்துக்கு பலன் கொடுக்கல. அந்த விதை போய் சும்மா வருது. அப்போ ஆவிக்குரிய விதை ஆத்மாவுக்கு போய் சும்மா அது என்ன பண்ண, வெளியே வரக்கூடாதுன்னு தான் அதை தியானிக்கன்றாரு. மாடு மேய்ஞ்சிட்டு என்ன பண்ணுது, அசை போடுது. அசை போடும் என்ன ஆகுது, பால் என்ன பண்ணுது, 4 லிட்டர் கொடுக்குற மாடு இப்போ அசை போடுறதுக்கு 10 லிட்டர் கொடுக்குது. ஏன்னா அவ்வளோ புல்லை என்ன பண்ணிச்சு, நைட்டெல்லாம் அசை போடுச்சு. புரியுங்க? அதே அசை போடாத உட்காந்துந்தா காலையில் 6 மணிக்கு பார்த்தா மாடு செத்து கிடக்கும். ஏன்னா என்னன்னா அசை போடல. அப்போ புல் என்ன பண்ணோம், அதுக்கு மனத்தை கொண்டு வரும். அப்போ அது அசை கரெக்டாக போட்டுது பாருங்கள். அந்த மாதிரி வசனத்தை நம்ம அசை போடணும். புரியுங்களா? அதான் சொல்கிறார் 1:3 வாசிக்கிறேன். ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை
தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும். ம். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். பாருங்க, என்ன சொல்ல பாருங்க. ஒரு மாடு வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். மாடு என்ன பண்ணுமா? எஜமானி அறியுமா? கழுதை ஆண்டுடைய முன்னணி அறியும். ஆனால் என் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? மிருகங்களுக்கே கர்த்தர் அறிவு உண்டாக்கி சொல்கிறாரு. அவர் மிருகத்தை வச்சு ஒப்பிட்டு பேசுகிறாரு இஸ்ரவேலர்களை. அதே 32:20 என்ன சொல்லுது? ஏசாயா 32:20. மாடுகளையும் ம். கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் ம். நீர் வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு ஊழியக்காரருக்கு, மாடுகளையும் கழுதைகளையும் என்ன செய்? நீர் வளம் பொருந்திய இடத்துல என்ன பண்ணுங்க? விதை விதையுங்கள், நீங்கள் பாக்கியவான். பாக்கியவான் யாருக்கு சொல்கிறாரு? யார் விதைக்கிறாங்களோ மாடுகளுக்கும் கழுதைகளையும் கொண்டு போய் நல்ல மேய்ச்சல் அடைய வச்சா அதுக்கு பேர் என்னது? அந்த ஊழியக்காரன் பாக்கியவான். அப்போ மாடுக்கும் கழுதைக்கு என்ன வேணும்? நல்ல நீர்வள இடமா கொண்டு போய் தான் மேய்க்கணும். அப்போது அதை வந்து சபைக்கு சொல்கிறாரு ஊழியக்காருக்கு, சபையில் மாடும் கழுதையும் இருக்குதுப்பா, நீங்கள் என்ன பண்ண கொண்டு போய் எங்கே நீர் வளம்னு பார்க்க சொல்கிறார். அப்போ நீர் வளம்னா என்ன? சரீர பிரகாரமாக நீர் வளம் பூமியில் இருக்குது. சரீர பிரகாரம் மாடு இருக்குது, லிட்டர் ஆஃப் சால்ஸ் இது, கழுது இருக்குது. அந்த அது மேய்க்கிற அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு? மாடையும் கழுது கொண்டு போய் எங்கெல்லாம் நீர் வளம்னு பார்த்து என்ன பண்ணுறாரு? நல்லா அந்த மாட்டுக்கு போஷித்து பாலை கறக்கிறாரு. கழுதுக்கு என்ன பண்ணுறாரு? அதையும் கழுதைக்கும் பால் கறந்து என்ன பண்ணுறாங்க? விற்கிறாங்க. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் மாடுனா என்ன, கழுதுனா என்ன? இப்போ நம்ம தான் சொல்கிறாரு, இஸ்ரவேலர் தான் சொல்கிறாரு. அப்போது மாடுகளையும் கழுதுகளைனா உனக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளை நீங்கள் என்ன பண்ண? நீர்வளமான இடத்துக்கு கொண்டு போ. அப்போ நீர்வளம்னா என்ன? நல்ல சத்தியத்தை அறிஞ்சிருக்கிற மக்களை பாரு, ஊழியக்காரனை பாருன்றாரு. புரியுதுங்களா? அவரை கொண்டு வந்து என்ன பண்ணிக்க, நீ சபையை பலப்படுத்திக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லைங்க, அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், எனக்கு யாரும் தெரியல, ஊழியக்காரர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் சொல்கிறாரு, நான் வந்து கமாலின் பாதத்தில் என்ன பண்ணேன்? கற்றுக்கொண்டாராம். கமாலின் பாதத்தில் கற்றுக்கொண்டதுனால பவுல் எப்படி ஊழியம் செய்தார்? ஐயா எப்படி செய்தார் பவுல் ஊழியம்? அதான் சொல்கிறாரு, கிறிஸ்டியனுக்கு ஜீவன். அப்போ அவர் கற்றுக்கொண்ட பாடம் எப்படி இருக்கும்? நம்ம இப்படி யாரா கிளாஸ் எத்தனா சொல்லுவீங்க, கிறிஸ்டியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு. யாராவது சாவு போய் ஆதாயம்னு சொல்லுவாங்களே? நாங்கள் உலகத்துலேயே சாவை தவிர மீது எல்லாமே ஆதாயம்தான். ஆனால் பவுல் சொல்கிறாரு, எனக்கு எதுவும் சாவு தான் எனக்கு ஆதாயம், மீது எதுவும் ஆதாயம் இல்லை, அதெல்லாம் குப்பன்றாரு. அப்போ கமாலினுடைய பாதத்தில் படித்த அந்த டீச்சர் எவ்வளோ பெரிய டீச்சராக இருந்தால் இவர் கற்றுக் கொடுத்த பிறகு இவருடைய ஊழியம் எப்படி இருந்தது? பவுல் பேசாத சபையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன பண்ணார் பவுல்? எல்லா சபையில் போயிட்டு நிருபங்களை எடுத்து கரெக்டாக பேசி எல்லா சபையும் எழுதுகிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் கற்றிருந்தால் அந்த கற்றுக்கொண்ட நீர்வளம் அப்படி இருந்தால் இந்த நீர்வளம் எப்படி இருக்கா? பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயேசுவை பின்பற்றாதீங்க. யாரை பின்பற்று? பவுல் சொல்கிறார்ல, என்னை பின்பற்றுன்றாரு. சொல்கிறார் இல்லைங்களா? என்னை பின்பற்றி ஏன் சொல்லியிருப்பார்? இயேசு ஒரு முறை தான் என்ன பண்ணார்? 40 அடி ஒரு முறை தான் வாங்கினார், 39 இல்லை. பவுல் எத்தனை முறை வாங்கினார்? இல்லை, 5 முறை. அப்போ என்னை பின்பற்றினா 5 முறை நீ வாங்குப்பா அப்படின்றாரு. எப்படி வாங்க முடியுமா? என்னங்க, இயேசு ஒரு முறை தான் 39 அடி வாங்கினார். இது எத்தனை முறை? 5 முறை வாங்கிட்டாரு. அப்போ சொல்கிறாரு பாருங்க. அப்போது இந்த 5 முறை நம்மளாம் வாங்க முடியுமா? அவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுகிறாரு. இயேசு பாருங்கள், நான் யார் இடத்துல போய் கற்றுக்கணும், அப்புறம் 2வது சொல்கிறது கிறிஸ்துக்குள்ளே கற்றுக்கணுன்றாரு. என்னை அழைத்தவர் இயேசுன்றாரு. எதுக்காக அழைச்சார் அவர் சொல்லிட்டார் எனக்கு ஆரம்பத்தில் அப்படின்றாரு ஊழியத்துக்கு. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போது கழுதைகளும் மாடுகளும் தான் இந்த அசை போடுதே இல்லைங்களா? மாடு எப்படி அசை போடுது? அப்போ மாடுன்னு ஏன் ஆண்டவர் வச்சா, மாட்டுக்கு வந்து ஒரு அசை போடுற குணம் இருக்குது. கழுதைக்கு என்ன குணம் இருக்குது? சுமக்கிற குணம் இருக்குது. அப்போ ஒருத்தருக்கு சத்தியத்தில் நல்லா வளர்ந்தால் தான் இயேசு சுமக்க முடியும். இயேசு சுமக்கணும்னு நீ கழுதையாக மாறணும். இயேசுவை நீ அசை போட்டு இயேசு போல் மாறினா நீ மாடாக மாறணும். அப்போ அசைன்றதே தியானம். அப்போ தியானம் பண்ணால் தான் என்ன மாற முடியும்? இயேசு போல் மாற முடியும். அப்போ இயேசு சுபாவம் உள்ளே வருது. புரியுங்களா? சும்மா இது நின்றால் காற்று கொடுக்கறதில்ல. காற்று ஏற்கனவே உள்ளே இருக்குது. ஆனால் இது ஓடின பிறகு என்ன ஆகுது? காற்று ஃபேனு ஓடுறதுக்கு முன்னாடி காற்று இந்த இடத்துல இல்லாத இருந்தது. காற்று இருக்குது, ஆனால் நமக்கு என்ன பண்ண, ஒரு நிறைவான காற்று வேணுது தான் ஃபேனை போடுறோம்.
போதுமான அளவுக்கு என்ன பண்ணல இந்த உள்ள ரூமில் காற்று எல்லாத்துலேயும் இருந்தது. ஆனால் நமக்கு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் இழுத்து நமக்கு என்ன பண்ணுது, அதிகமாக கொடுக்குது ஓடும் போது. அப்போ தியானம் பண்ணும் போது மனுஷன் என்ன பண்ணுறான், ஆவிக்குறிச்சும் வளர்ந்துருது, கனியில் வளர்கிறாங்க. புரியுங்களா? பொறுமை வளருது, அன்பு வளருது, நீடிய பொறுமை வளருது, எல்லா ஆவின் கனி வளருது. எதை எடுத்து நீங்கள் தியானிக்கிறீங்களோ அது என்ன பண்ணுது, உள்ள அது வளருது. புரியுங்க? கோபத்தை எடுத்து தியானம் பண்ண என்ன ஆகும், கோபத்தை அடிக்கடி சிந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, கோபத்தை குறித்தே பேசுகிறீங்க, அடிக்கடிக்கு கோபத்தை குறித்தே சிந்திக்கிறீங்க, கோபத்தை குறித்தே எங்கே பண்ண டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஆகும், கோபத்தான் உருவாகும். புரியுங்களா? அப்போ எதை தியானிக்கிறோமோ அதை தான் என்ன பண்ண போகுது, உள்ள உருவாக போகுது. அல்லேலூயா. அப்போ தியானன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? அப்போ ஒரு வார்த்தையில் மூணாக பிரியுது. ஒரு வார்த்தை என்ன செய்யுது, அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவ தண்ணீர், ஜீவ ஆவி, ஜீவ ரத்தம் புறப்படுகிற கூடியது. 1 யோவான் 5:8 வாசிக்கிறோம். வாசிங்க. பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியிலே சாட்சியடைகிறவைகள் எத்தனையுமா? 3. 1 ஆவி, ஜலம், ரத்தம். இந்த 3 எப்படி இருக்குது, ஒருமைப்பட்டிருக்குது. எப்படிப்பட்டிருக்கு, ஒருமைனா என்ன, மேலே இருக்கிற 7ஆம் வசனம் சொல்லுது, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். மூவரும் ஒன்றா இருக்கிறதுக்கு ஒருமையாக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, ஒன்றா இருக்கிறாங்கன்றாங்க, இவங்க ஒருமைப்பட்டுக்குதுன்றாரு. ஒருமைக்கும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க பரலோகத்தில் ஒன்றா இருக்கிறாங்க, இங்கே ரத்தம், ஜலம், ஆவி வந்து ஒருமையாக இருக்குது அப்படின்றாரு. அவங்க ஒன்றா இருக்கிறாங்க, நம்ம பாருங்க. ஒன்றா இருக்கிறதுக்கும் ஒருமையாக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒன்றா இருக்கிறது வந்து கேரக்டர். என்னது, 3 பேருமே யார், கேரக்டர். பிதான்ற ஒரு கேரக்டர், குமாரன்றது ஒரு கேரக்டர், ஆவியானவர் ஒரு கேரக்டர். இவங்க 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்கன்னா, நான் என்ன சொன்னனோ அது பிதா சொன்னார், பிதா என்ன சொன்னதோ பர்சஸ். அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து மனைவி என்ன சொன்னாலும் அது யார் சொன்னது? யாராவது ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 100 ரூபா கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணாங்க, மனைவி என்ன சொல்கிறாங்க, நான் கணவனை கேட்டு தரேன், எங்கள் கணவரை கேட்டு தரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே நான் இல்லை, ஏற்கனவே கணவன் சொல்லிட்டாரு, எது இருந்தாலும் என்னை கேட்க என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கூடாது, எனக்கு கேட்டு தான் கொடுங்கன்னு அவர் அதிர வச்சுருக்கிறாரு. அப்போ அவங்களால என்ன பண்ண சுதந்திரமாக இல்லை. புரியுங்களா? அப்போது அவங்க சொல்கிறாங்க, நான் அப்பா இப்போ அவசரமாக வேணுமா 100 ரூபா அப்படின்னு. இல்லைம்மா, எங்கள் வீட்டுக்காரருக்கு கேட்டு தான் நான் தருவேன் அம்மா சொல்கிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த வீட்டில் என்ன இல்லை, ஒன்றா இல்லை. புரியுங்களா? இப்போ வீட்டுக்காரர் இல்லை, யாரும் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அந்த 100 ரூபா கொடுத்தீங்கன்னா, இல்லைம்மா நான் கொடுத்ததான் எங்கள் அப்பா கொடுத்த மாதிரி, எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்த மாதிரி எடுத்துன்னு போ. புரியுங்களா? நான் என்ன கொடுத்தேன்னா என் பிள்ளை கொடுத்த மாதிரி. சதன்ட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து இந்த 100 ரூபா கொடுத்தாங்க பாருங்கள், அவங்க வந்து திருப்பி எடுத்துன்னு கொடுக்கும்போது அப்பா இருக்கிறார் வீட்டில். இது மாதிரி வந்து நான் வந்தேன், நீங்கள் இல்லைங்க ஐயா, அம்மா கிட்ட ஒரு 100 ரூபா கேட்ட கொடுத்தாரு, பரவாயில்ல ஒன்றும் இல்லை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டு வாங்குறாருன்னா என்ன இல்லைங்க, அங்கே என்ன இருக்குது, ஒன்றா இருக்கிறான்னு அர்த்தம். சரி, 2 பேரும் இல்லை, இப்போ பையன் இருக்கிறான். புரியுங்களா? இப்போ அவர்கிட்ட வந்து இது அம்மா கிட்ட 100 ரூபா வாங்கி போனேன், இது வச்சுப்பாடினா ஓகே கொடுங்க ஐயா, நான் வச்சுறேன், எங்கள் அம்மா கிட்ட வந்திருக்கு, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா அந்த வீடு ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 3 பேருக்குலாம் நீங்கள் 100 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க. இப்போ வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருக்கிறாரு, எப்படி ஒரு கொடுத்தா என்னை கேட்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? அது மாதிரி பரலோகத்துலேயும் இது மாறி மாறி பேசுறதில்லை. நான் சொன்னது தான் பிதா சொன்ன மாதிரி, பிதா சொன்னது தான் அவன் சொன்னது. அப்போ அவங்க ஒன்றா இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. புரியுங்களா? அதில் எதாவது மிஸ்டேக்கு தான். ஒன்றா இருக்கிறனா இதுக்கு தான், இதுதான் அர்த்தம். ஒருமைப்பட்டுக்கிறான்னு அர்த்தம். ரத்தம், ஜலம், ஆவி ஒருமைப்பட்டிருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இல்லை, இது கேரக்டர் இல்லை, இது கேரக்டரும் கிடையாது, இது குணங்களும் கிடையாது. எவ்வளோ கஷ்டமாகுது பற்றியா? அதாவது யார் வேணும், ஆவியானவர் வேணும். அவங்க எது செய்தாலும் ஒன்றா செய்கிறேன். ஆனால் நான் செய்து அவர் செய்த மாதிரி, அதான் என்னை கண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன் அதான் அவர் சொல்ல போகிறாரு. அது எக்ஸ்ட்ரா எதுவும் என்ன பண்ண மாட்டார். பார்த்தா ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் நிறைவந்தா பூமியில் ஒன்றாகிடுவாங்க. ஒருத்தருக்குள்ள ஆவியானுக்கிறார், ஒருத்தருக்குள்ள இல்லை, என்ன ஆகும்? நம்ம ஆகும், ஒருத்தருக்குள்ள ஆவி இல்லை, ஒருத்தருக்குள்ள ஆவி இருக்குது, என்ன இருக்கும்?
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடும். அப்போ ஒரு சபை இன்னொரு சபைக்கு போராடுது. ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் போராடுறான். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒருத்தர் மாம்சத்தில் இருக்கிறார், ஒருத்தர் ஆவியில் இருக்கிறாரு. அந்த ஆவிக்குரியவங்க தான் என்ன பண்ணணும், அந்த அந்த மனுஷனை கண்டுபிடிக்கணும். இவர் எங்கள் சரீரத்தில் மாம்சத்தில் இருக்கிறாரு, இவர்கிட்ட எந்த வாக்குவாதம் வைக்கக்கூடாது, இவர் சொல்கிற மாதிரியே சொல்லி முடிச்சுட்டு போயினே இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம வாக்குவாதம் பண்ணால் அது போராடும். நான் ஆவியில் பேசுகிறேன், அவர் சரீரத்தில் பதில் கொடுக்குறாரு, அப்போ போராடாத. நான் சொல்கிறேன் சாப்பிட்டீங்களாம்னு கேட்குறேன் அப்படின்னு. நான் கேட்குறேன் சாப்பிட்டீங்கன்னு கேட்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னு சாப்பிட்டேன்ட்டீங்க, நம்ம சாப்பிட்டேன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க நான் கஞ்சி சாப்பிட்டேன் அப்படின்னு. நான் அது கேட்கலம்மா, அதெல்லாம் நீங்கள் எப்போ சாப்பிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் ஆவிக்குரிய ஆகாரம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு. எதை கேட்பார், சாப்பிட்டதை கேட்பார். அது சொல்லாமே சாப்பிட்ருவாங்க. நீங்கள் நடு ரோட்டில் 2 மணிக்கு 1 மணிக்கு பஸ் ஏறிங்க வரீங்க, பஸ் எடுக்குது, என்ன பண்ணுவீங்க, ஓட்டில் தெரியுது. இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரு இல்லை வீட்டுக்கார் சொல்கிறாரு 2 மணிக்கு நான் எப்போ வீட்டில் போய் சாப்பிடுவேன்றது. அந்த பஸ்ஸில் இறங்கும்போது 2 ஆயிடுச்சு, பஸ் எடுக்குது. இப்போ என்ன பண்ணுவார் அவர், இல்லை எங்கள் மனைவி கையில் போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். பசி எடுக்குது, அங்கே நான் சாப்பிட்ருவாங்க. அப்போ அந்த சாப்பாடை அப்போ சாப்பிட்றதுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பசி எடுத்தது என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன். அப்போ ஆண்டவர் அதை கேட்கறதில்ல, ஏன்னா அது தானாகவே செயல்படும். ஆனால் இந்த வேதத்தை தியானிக்கிறீங்க பாரு, அதுதான் சாப்பாடு, ஆவிக்குரிய சாப்பாடு, ஆவிக்குரிய உணவு. அதை குறித்து நீ உணவு உட்கொண்டியா, அதிகாலை எழுந்து என்னை தேடினான்னு கேட்குறாரு. அப்போ ஒருமைப்பட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ரத்தம் ஜலம் ஆவி, புரியுங்களா, நம்ம ஒரு சரீரத்தில் ஓடுது. ஆனால் ரத்தத்தை பார்க்குறோம், ஆனால் தண்ணீரையும் ஆவியும் பார்க்க முடியுதா? உங்கள் ரத்தத்தில் ரத்தம் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்க, அதில் தண்ணீர் இருக்குதா, அதில் ஆவிக்குதா, இல்லை. ஆனால் என்ன பண்ணுது, செயல்படுது. எப்படி படுது, இப்போது ரத்தம் ரெட் கலரில் இருக்குது, அந்த ரெட் கலர் இருக்கிறத உள்ளே அது லிக்வராக அப்படி ஓடுது பாருங்கள், அதுக்குள்ளே தண்ணி இருக்குது, புரியுங்களா. அதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது, ஆவி இருக்குது, அது துடிக்குது. அப்போ அதுக்குள்ளே ஆவி இருக்குது, கொசுட்ட ரத்தம் தான் துடிக்குது, புரியுங்களா. அதனால தான் நாடி பிடிச்சி பார்க்குறாங்க. என்னன்னு பார்க்குறாங்க, ரத்தம் ஓடுதா இல்லையா. அப்போ ஓடுவதுக்கு எது பயன்படுத்துது, ரத்தம் ஓடுவதுக்கு எது பயன்படுத்துகிறார் ஆண்டவர், ஆவியை பயன்படுத்துகிறாரு. கீழேருந்து மேலேருந்து கீழதுக்கு என்ன பண்ணுது, உங்கள் ரத்தத்தை 24 மணி நேரம் சர்க்குலஸ் பண்ணனா என்ன பண்ணணும், என்ன வேணும் நமக்கு, ஆவி இருந்தால் தான் அது வேலை செய்யும். ஆவி இல்லைன்னா என்ன பண்ணாது. அந்த ஆவி எங்கே இருக்குது, ரத்தத்துக்குள்ளே இருக்குது. அடுத்தது அந்த ரத்தத்தை, புரியுங்களா, அது ஹார்டாக வச்சுக்காமல் அதை லிக்வராக வச்சுக்கணும், தண்ணீராக வச்சுக்கணும். என்ன செய்யணும், அதுக்குள்ளே என்ன இருக்கணும், இல்லைங்க எனக்கு 8 லிட்டர் ரத்தம் இருக்குது, நான் இன்றைக்கெல்லாம் ஒரு 10 நாள் தண்ணி குடிக்க மாட்டேன்னு எப்படி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் என்ன பண்ணோம், தண்ணீர் வேறு வழியாக வந்துடுது. நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற தண்ணீர் வேறு வழியாக வெளியே வருது, புரியுங்களா. அந்த வேருக்குள்ளே அழுக்கு வெளியே வந்துடுது, கொஞ்சம் அழுக்கு என்ன பண்ணுது, வந்துடுது. அப்போ ரத்தம் சுண்ட ரத்தத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வர 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 ரத்தம் என்ன செய்யும், தண்ணீர் குறைய ரத்தம் தான் ஒன்று, ரத்தம் என்ன பண்ணாது, உறையாது. அப்போ அது அங்கங்கே திக்க நிற்கும். அப்போ அப்படி நிற்கிறதுனால ஹார்ட் அட்டாக் ஆயத்தமாயிட்டாங்கன்னு அர்த்தம். என்னது, அதான் ரத்தம் அங்கங்கே நின்றுக்குதுன்னு சொல்கிறாங்க, இப்போ பிளாக் ஆகுது. அதுக்கு என்ன காரணம், இதுதான். கரெக்டான தண்ணி குடிக்க மாட்டாங்க, கரெக்டான என்ன பண்ணுவாங்க, சுவாசம் அவங்களுக்குள்ளே இல்லை. நுரையில் கரெக்டாக அந்த சுவாசத்தை கொடுக்கணும்ல, கிட்னி தண்ணீரை கொடுக்கணும், சுத்தம் பண்ணி தண்ணீர் கொடுக்குற வேலை எது, கிட்னியோடைய வேலை. கிட்னிக்கு நம்ம என்ன பண்ணணும், ரோடு அதிகமாக ஏற்றக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, ரோடு அதிகமாக ஏற்றக்கூடாது. தண்ணி ஏற்கனவே நம்ம மினரல் வாட்டராக குடிக்கிறதுக்கு எது குடிக்கிறோன்னா, நமக்கு நல்லா அந்த தண்ணி அது வேலை கம்மியாகும். தேவையில்லாத தண்ணியெலாம் குடிச்சது என்ன ஆகும், கிட்னிக்கு வேலை அதிகமாகும். அப்போ கிட்னி பாதிப்பாகுது. நம்ம உப்பு தண்ணியே குடிச்சா எப்படி இருக்கும், இப்போ கிட்னி பாதிப்பு சீக்கிரம், அதுக்கு வேலை அதிகமாக கொடுக்குறோம். ஆனால் நீ ஆல்ரெடி லிக்வராக விட்ட மினரல் வாட்டர் கொடுத்தா என்ன ஆகும், கிட்னியோட வேலை கம்மியாகிடுது. அதே மாதிரி காற்று சுவாசம், நீங்கள் டெய்லி சுவாசம் நல்லா பாட்டி துதித்தீங்கன்னா துதிக்க என்ன பண்ண, லங்ஸ் என்ன ஆகும், நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ நல்லா துதிக்கு பாடுறது நம்ம மூணு உக்காந்து தானே ஆகுது. அப்போ துதித்து பாடும் போது லங்ஸ் எப்படி இருக்கா, லங்ஸு கரெக்டாக ஃபங்க்ஷன் 100% ஆகும், நல்லா துதித்து பாடும் போது, சரிங்களா. மூன்றாவது நல்லா கை தட்டினீங்க என்ன ஆகும், இதயம் 100 மடங்கு ஃபங்க்ஷன் கரெக்டாக பண்ணும்.
அப்போ நல்லா கை தட்டும் போது அதிருது, இதயெல்லாம் அதிரும். அப்போ வேலை கரெக்டாக என்ன பண்ணது? அது நல்லா இருக்கும். கை தட்டும் போது இதயம் நல்லா இருக்கும், துதிக்கும் போது நுரையீரல் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆண்டவரே ட்ரைனிங் கொடுத்துட்றாரு. நைட்டில் கண் விழிக்கும் போது கண் விடுத்து நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா 10 நாள் உங்களுக்கு வாக்கிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சரீரத்தை உண்டாக்கி தராரு. நல்லா முழங்கால் நின்று ஜெபம் பண்ணிங்கன்னா வாக்கிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லையா? அப்போ நம்ம முழங்கால் நிற்காதனால தான் வாக்கிங் ஓடுறோம். ஒரு ஹவர் முழங்கால் நின்று பாருங்கள், ரத்தம் என்ன பண்ண சர்க்குலேஷனு. அப்போ முழங்கால் யுத்தம் பண்ணுங்க. இல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தியானன்றதுக்கு பற்றி நான் பேசினுக்கிறோம். இல்லையா? அப்போது அந்த ரத்தம், ஜலம், ஆவி, புரியுங்களா, ஆண்டவர் இதை வார்த்தையினால தான் உண்டாக்கி தராரு. நீங்கள் அப்போ வாசிக்கணும், என் வசனங்கள் ஆவியாக இருக்கிறது, என் வசனம் ஜலமாக இருக்கிறது, என் வசனம் தண்ணீராக இருக்குதுன்னு பேசுகிறாருன்னா அப்போ வசனம் சும்மா தண்ணீராக மாறாது. அந்த வசனம் தண்ணீராக இருக்குதுன்னு வாசிக்கலாம் வார்த்தையை. அதனால் நம்ம வசனம் தண்ணீராக மாறிடுமா? வேதத்தில் எழுதி போட்டுருக்குது கோபக்காரனாக யாராதுன்னு. ஆனால் அந்த வசனத்தை வாசித்திருக்கு நம்ம கோபக்காரன் யாராக முடியுமா? வாசித்து இருக்கிறோம், ஆனால் தியானிக்கும் போது தான் அது வேலை செய்யும். தியானம் இல்லாதனால தான் கை கொள்ள முடியல. புரியுங்களா? ஏன் வசனத்தை பின்பற்ற முடியல அப்படின்னா, வசனம் சொன்னபடியே வாழ முடியலன்னா தியானிக்காத ஒரே ஒரு ப்ராப்ளம், அவ்வளோதான். அப்போ தியானம் அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே தான் வந்து நம்ம யாருடைய இருதயம் ஒன்று இருக்குது, அந்த இருதயத்தில் வசனத்தை அனுப்பி அப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ண அசப்போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த என்ன வசனத்தை போட்டு நீங்கள் தியானம் பண்ணி எதை சிந்திக்கிறீங்களோ அது அப்படியே உள்ளே உருவாகும். பொறுமையை சிந்தித்தினே இருந்தால் பொறுமை உருவாக ஆரம்பிக்கும். புரியுங்களா? அப்போ இந்த ஆவியில் பொறுமை உண்டாகுது, ஆத்மாவிலையும் பொறுமை உண்டாகுது, சரீரத்திலும் பொறுமை ஆகும். தண்ணீரினாலையும் பொறுமை உண்டாகும், ரத்தத்தினாலும் பொறுமை உண்டாகும், ஆவினாலும் பொறுமை உண்டாகும். அப்படின்னா என்ன? சரீரத்தை கட்டுப்படுத்த பொறுமை வந்துடும், பேச்சிலும் பொறுமை வரும், அப்புறம் இருதயத்திலும் பொறுமை இருக்கும். 3 சுபாவமே ஆவி ஆத்ம சரீரத்தில் நமக்கு உருவாயிருது. புரியுங்களா? பேச்சில் கூட என்ன பண்ண பொறுமையாக பேசுவாங்க. அவங்க தேவையில்லாத பேசினாலும் அது எப்படி பேசணுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால தான் பொறுமை உள்ளவன் என்ன செய்வான்? ஒருத்தருக்குள்ளே பொறுமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? யோபுக்குள்ள பொறுமை வந்தது, அவருக்கு ரெட்டிப்பான நன்மை கிடச்சிது. புரியுங்களா? பயிர் வைக்கிறவங்க இன்றைக்கி விதைத்திட்ட நாளைக்கு அறுவடை பார்க்க முடியுமா? அப்போ அதுக்கு டைம் கொடுக்குறாரு ஆண்டவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தியானன்றது ஒரு முக்கியம். என்னால் தியானம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை எடுத்து தியானம் பண்ணால் அந்த அந்த குணங்கள் உருவாகும். நம்ம தியானமே பண்ணல, என்ன ஆகும்? பொறுமைன்ற வார்த்தை நம்மளுடைய மனசில் என்ன பண்ணும்? மூளையில் இருக்கும் வார்த்தை மூளைக்கு போயிடும், உலக வார்த்தை. ஆனால் ஆண்டோட வார்த்தை இருதயத்துக்கு போகுது. இருதயத்தில் தியானம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? இல்லை, அந்த வார்த்தை இருக்கமா இருக்காது. இப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்க, 10 நாள் பொண்ணு கேட்டால் அந்த வார்த்தை இருக்கமா இருக்காதா? எங்கே போச்சு அந்த வார்த்தை? மத்தேயு 13:19 இருக்குது. எங்கே போகுதுன்னு பாருங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்போ ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டோம், என்னது நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ராஜ்யத்தின் தேவனுடைய ராஜ்யத்தின் வசனத்தை கேட்குறீங்க, கேட்டு நீங்கள் உணர்வு இல்லை. அப்போ உணர்வு எங்கே வரும்? இருதயத்தில். அவன் சிந்திக்காமல் உணர்வு வராது, யோசிக்காமல் உணர்வு வராது, நினைக்காமல் உணர்வு வராது, அப்புறம் எண்ணங்களை கொண்டு வர உணர்வு வராது. புரியுதுங்களா? அப்போ அந்த உணர்வு வருவதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? தியானன்றது. அப்போ அந்த தியானம் வந்து நீங்கள் சிந்திக்கலை, யோசிக்கலை, நினைக்கலை, அந்த வேலையை செய்யலை அப்படின்னா, இப்போ பிசாசுக்கு தெரிந்து அவங்க இருதயத்தில் என்ன இருக்குது? நேற்று வசனத்தை கேட்டாங்க இருந்தது, புரியுங்களா? இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? அவங்களுக்குள்ள தியானன்றது அந்த இடத்துல இல்லாதனால உடனே அந்த வார்த்தையை வந்து பிசாசு என்ன பண்ணிடுறான்? அப்படின்னா திருடிடுறான். திருட்டன்னு அர்த்தம், அதுக்கு பேர் என்னது? வடியாரு. அப்போ வடியாருங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை என்ன பண்ணிட்டேன்? அந்த வசனத்தை கேட்டேன், புரியுங்களா? அந்த வசனத்தை நீ கேட்டு உள்ளே வச்சுட்டு அந்த அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா வடியறி இருதயம் போல் இருக்கிறது. என்ன இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் என்ன செய்வார்? அதுக்கு நடுவில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாரு,
அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். இப்போ காரியத்தை வாய்க்க செய்யணுன்னா உன் வழியை என்ன பண்ண ஆண்டவருக்கு ஒப்பி வச்சிடணும். ஆனால் உன் வழியை வச்சுக்கின்னு தேவையில்லாத வழியெல்லாம் உள்ளே வச்சுட்டு என்ன பண்ண முடியாது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்காமல் அவர் காரியத்தை வாய்க்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவர் மேலே நீ நம்பிக்கையாக வச்சு என்ன பிரயோஜனம்? உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்பி வச்சிடணும். நீ எப்படி இருக்கிறே அப்படியே ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், புரியுங்களா? அப்போ அந்த வழி அறிக போட்ட விதை வந்து அவருடைய என்னென்னா அவர் இஷ்டம் போல் அவர் போயின்னுக்கிறாரு. வசனத்தை கேட்டார், புரியுங்களா? பிசாசின் வழியிலையோ துன்மார்க்கன் வழியிலையோ பரியாச வழியிலோ அவர் பாட்டு போயின்னுக்கிறாரு. அப்போ வசனம் நிற்குமா? நிற்காது. ஏற்கனவே இருந்து எப்படி இருக்குதே, ஒரு வழி அறிக விதையாக நிலமாக இருக்கிறது அந்த இருதயம். நிறைய போகிறாங்க வர, அங்கே போய் விதைக்க முடியுமா? தேவையில்லாத பேசுகிறவங்கிட்ட போய் பைபிள் வாசிக்க முடியுமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓன்னு கத்தினுக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசினுக்கிறாங்க, ஓன்னு சண்டை போடுறாங்க. அங்கே போய் நீங்கள் உக்காந்திங்கன்னு கொஞ்ச நேரம் பைபிளை வாசிக்க போகிறேன், தியானம் பண்ண போகிறேன், முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க வார்த்தை வந்து இந்த வார்த்தையை எடுத்துரும். அதனால தான் தியானன்றது ஒரு அமைதியான இடம். அதுக்கு முன்னாடி ஒரு இருதயம், பக்குவமான இருதயம், அந்த இருதயத்தை ஆயத்து பண்ணப்பட்ட இருதயம். நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்தா அந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க, மாத்திரை கொடுக்கும்போது எப்படி போடுறாங்க அவங்க மாத்திரை வாயில்? டக்கு டக்குன்னு போட்டு மினுங்கிறாங்களா? நம்மளே சொன்னோம், பார்த்து ஒரு மாத்திரையே நம்மளே என்ன பண்ணுறோம், போட்டு மெதுவாக தண்ணி ஊற்றுறோம். அதில் கொஞ்சோண்டு சுகம் இருக்குது. அந்த கொஞ்சம் சுகத்துக்கு அந்த மாத்திரை எப்படி போடுறோம்? தொண்டையில் அடிச்சுக்கு போதுன்னு சொல்லி கூட என்ன பண்ணுறோம், கட் பண்ணி சின்ன சின்னதாக அனுப்புகிறோம். சின்ன சுகத்துக்கு முழு சரீரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகுது வசனம், புரியுங்களா? அப்போ அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுக்கணும்? தியானன்றது ஒரு இடம், ஒரு டைம், அதெல்லாம் இருந்தால் தானே. அமைதியான இருதயம், ஆயத்தமான இருதயம், பக்குவமான இருதயம், சுத்திகரிக்கப்பட்ட இருதயம், ஆணுடைய பாதத்தில் உட்காந்து நிதானிக்க வேண்டிய இருதயம், உட்காந்து ஆணுடைய வசனங்களை கொஞ்ச நேரம் அதுக்காக 1 மணி நேரம் எடுத்துக்கணும் டெய்லி அப்படின்னு நம்ம எடுக்கிறோமா? நாங்கள் ஐயா சும்மா ஒரு காலண்டரில் ஒரு வசனம் வாசிக்க வேண்டியது, அப்புறம் பைபிள் வாசித்தானே எங்கே வாசித்தேன்? காலண்டரில் வாசிக்க வேண்டியது யார்? 10 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல கொஞ்சோண்டு அவனோண்டு இட்லி, இப்போ ஒரு இட்லி எடுத்து கொஞ்சோண்டு புட்டு வாயில் வச்சுட்டு இன்றைக்கெல்லாம் இரு அப்படி பட்டு வேலை செய்யணும்னு சொன்னால் வேலை செய்ய முடியுமா? 10 இட்லி சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஆத்மாவுக்கு நீ ஒரே ஒரு வசனம் போதுமா? அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒரு முறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.